கொக்குனாரே காடே சாமியோ கொக்குனாரே காடே சாமியோ மாடசாமி கொக்குனாரே காடே சாமியோ கொக்குனாரே காடே சாமியோ மாடசாமி அடே மாடசாமி இல்ல சாமி இது காடே சாமி மாடசாமி அடே மாடசாமி இல்ல சாமி இது காடே சாமியோ குமாரி என் பிள்ளைய கூப்பிடுற புள்ளைக்கு போய் மாடே காடன் பேர் வைக்குது சாமி எங்களை மாதிரி டீஜெண்டா பேர் வைங்க எங்களுக்கு 2 பிள்ளைங்க தோ பிரபு அது கார்த்திக் ஆமா ரெண்டும் எப்ப பிறந்தது ரெண்டுமே அக்னி நட்சத்திரத்துல பிறந்தது சாமி அதான் அனல் இப்படி வீசுது தள்ளி நில்லு மூஞ்சே பாரு இது காடே வாங்காது சிங்கா நீ கூவு வா போலாம் கொக்குனாரே காடே சாமி கொக்குனாரே காடே சாமியோ கொக்குனாரே காடே சாமி இல்ல ஏண்டா இப்படி உல்லாசமா பறந்து தெரியுற பறவைகளை இப்படி சுட்டு கொள்றீங்களே இது உங்களுக்கு பாவமா இல்ல எது பாவம் நாங்க கொக்கு சுடுது குருவி சுடுது காடை சுடுது உங்க ஆளுங்கோ காந்தியே சுட்டீங்கோ இந்திரா காந்தியே சுட்டீங்கோ இப்படி தினமும் சுட்டுக்கிட்டே இருக்கீங்கோ மார்னிங் ஈவினிங் பேப்பரை ஓபன் செஞ்சு பார்த்தாக்கா அங்கே ஷூட்டிங் இங்கே ஷூட்டிங் அங்கே ஃபயரிங் இங்கே ஃபயரிங் கிட்னாப்பிங் ஹைஜாக்கிங் நாடே ரொம்ப கெட்டு போச்சு சார் அடேங்கப்பா ஏண்டா என்ன ஈவினிங் மார்னிங் ஷூட்டிங் ஃபயரிங் உன் பொண்டாட்டிக்கலாம் எப்படி இங்கிலீஷ் தெரியுது நம்ம பொம்பளை மகாபலிபுரத்து மேலே பிறந்தது அங்கே ஜெர்மன்காரங்க வந்தாங்க ஜெர்மன் கத்துக்கிச்சு ரஷ்யாக்காரங்க வந்தாங்க ரஷ்யா கத்துக்கிச்சு அமெரிக்காக்காரங்க வந்தாங்க இங்கிலீஷ் கத்துக்கிச்சு அடி சக்க இத்தனை பாசம் தெரியுமா அப்ப உன் பொண்டாட்டி ஐநா சபைக்கு அனுப்பலாம் போல் இருக்க ஐநா சபைக்கு போவாது எங்க தாத்தா கோச்சுக்கும் அது போகட்டும் காடே வாங்க சாமி காடே வாங்கலாம் நான் சுத்த சைவமாச்சே அதுக்காக சாமி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் காடே சாமி காடே சாமி என்னதான் அரிச்சு ஆக்கி கொட்டினாலும் சோத்துல கல்லு இருக்கு நெல் இருக்கு நொட்டு சொல்றேல இப்ப போடா கதவை சாத்திட்டு வந்து புடைக்கிறேனே ஏன் யாராவது பார்த்தாங்கன்னா ஊர்ல உள்ள பெரிய மனுஷனுக்கு இந்த நிலைமையான்னு அசிங்கமா நினைப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் இந்த நிலைமைதான் நீ போடா ஐயோ இது என்ன அநியாயம் ஐயோ அரிசி படுக்க வச்சிட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் கூட மாட ஒத்தாசை எடுத்துக்க மாட்டேன் இப்போ ஒண்ணு கெட்டு போகல இந்த முறம் நீ என்ன பார்த்து போட நான் உன்னை பார்த்து புடைக்கிறேன் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத கனகு நீ கம்மனிரு நீ போடா ஏங்கா நான் அரிசி பிடிச்சி தந்தா எனக்கு ஒரு 5 ஆளா அரிசி தர மாட்டியா நீ 5 ஆளாக்கு என்ன மூட்டையே எடுத்துக்க ஐயோ ஐயோ புளி வேற உடைக்க வச்சிட்டியா இது என்ன சேலையே துவைக்கிறேன் எனக்கு பேரு நாட்டாம இது பாருக்கா இனிமே எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மிஞ்சி போற என்ன கொடுக்க போற ஒரு 5 ஆளா அரிசி இவ்வளோண்டு புளி கொடுக்க போற எது 5 ஆளா அரிசி இவ்வளோண்டு புளியா அதெல்லாம் தர மாட்டேன் எல்லாத்தையும் புடைச்சு போட்டினா போனா போகுதுன்னு ஒரு ஆளா அரிசியும் ஒத்த புளி தார போக்கா நீ ரொம்ப சுருக்கு போய் இருக்க முடியல அதனாலதான் உனக்கு ஒத்த புளியோட நின்னு போச்சு நான் என்னத்த பண்ணட்டும் இந்த மனுஷன் கெட்டிக்காரத்தனா அப்படித்தே என்ன பத்தி ஊர்ல கேட்டு பாரு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஊர்ல கேட்டது இருக்கட்டும் போய் வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வா இல்ல நானும் கனவும் இப்படியே உட்கார்ந்து அரிசி புடைச்சு கொடுத்துட்டு போறோமே உடைச்சது இருக்கட்டும் போனி புளிய உடைச்சு கொடுத்துட்டு போறேன் போறியா இல்லையா நீ போகல நான் கூட பார்க்க மாட்டேன் அடிச்சு போடுவேன் இங்கே இரு நான் போய் இன்னைக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நாட்டாமையா இந்த வர மருதபாண்டி அரிசி போட்டேன் ஆமா இந்த ஊர்ல மருதுபாண்டியன்னு பெருசா மறுவாடு வச்சிருக்காங்களே அவன் என்ன இந்த ஊர்லயே பிறந்தவனா இல்ல ஆகாசத்துல இருந்து குதிச்சவனா அவனும் உன்ன மாதிரி அனாதையா தான் இங்க வந்தான் ஆனா அவன் வர்றதுக்கு முன்னால இந்த ஊர் ஆத்துல ஆம்பளை பொம்பளை யாரு பரிசுல போனாலும் பணமா தான் திரும்பி வந்தாங்க ஏன் ஆத்துல முதல்ல இருந்துகிட்டு ஆளுங்களை கொள்ளுதுன்னு பரிசல் ஓட்டினவனுங்கள பயந்து ஓடிட்டானுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதுபாண்டி வந்துதான் துணிச்சலா பரிசலே போட்டான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆத்துக்குள்ள இருந்தது முதல்ல இல்ல அடுத்த ஒரு திருடனுக்குன்னு நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு ஆத்துக்குள்ளேயே கொலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க மருதுதான் அந்த கொலைகார பசங்களை அடிச்சு தூக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்திச்சு அதுக்கப்புறம் மருதுபாண்டி கையில இந்த ஊரை ஒப்படைச்சிட்டு நாங்கெல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒண்ணு சாமியா எந்த ஊர்லயும் கிடைக்காத பச்சை இங்க கிடைச்சது அதான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி இந்த இலைய தலையில தேய்ச்சா உச்சந்தலையில இருக்க சூடு உள்ளங்காலுக்கு இறங்கிடும் சாமி பைத்தியத்துக்கு 10 நாள் தேய்ச்சா சரியா போடும் சாமி இந்த இலை அபூர்வமானதுங்கோ வேற எங்கேயும் கிடைக்காதுங்க சாமி சரி முழுசா அறிஞ்சு மொட்டை வைக்கிறாதீங்க இடத்த காலி பண்ணுங்க சரிங்கோ பாசிங்க